வணக்கம் மாப்பிள்ளை. இந்த வீடியோவில் கடவுச்சொற்கள் உண்மையில் எவ்வாறு உடைக்கப்படுகின்றன என்பதை பார்ப்போம். கடவுச்சொற்கள் எளிய உரைகளாக சேமிக்கப்படுவதில்லை. இணையத்தில் இந்த வயதின் எந்த வலைத்தளமும் கடவுச்சொற்களை குறியாக்கம் செய்யவும் நிர்வகிக்கவும் ஹாஷிங் வழிமுறையை பயன்படுத்துகிறது. SHA-1, MD-5 போன்ற பல வகையான ஹாஷிங் வழிமுறைகள் உள்ளன. இந்த வீடியோவுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக பேஸ்புக்கை கருத்தில் கொள்வோம். உங்கள் ஃபேஸ்புக் கணக்கில் உள்நுழைய நீங்கள் உங்கள் மின்னஞ்சல் மற்றும் கடவுச்சொல்லை உள்ளிட்டு உள்நுழையவும். நீங்கள் முதல் முறையாக ஒரு பேஸ்புக் கணக்கை உருவாக்கும் போது இது போன்ற ஒரு படிவத்தை நிரப்பும்படி கேட்கப்படுகிறீர்கள். அதில் உங்கள் பெயர், உங்கள் மின்னஞ்சல் முகவரி ஆகியவை உள்ளன. மேலும் இது ஒரு கடவுச்சொல், உங்கள் பிறந்த தேதி மற்றும் உங்கள் பாலினத்தை தேர்வு செய்யும்படி கேட்கிறது. நீங்கள் பதிவு பெறுவதை கிளிக் செய்தவுடன் இந்த தரவு பேஸ்புக்கின் பின்தள தரவுத்தளத்திற்கு அனுப்பப்படும். ஃபேஸ்புக் தரவுத்தளத்தில் உங்கள் பெயர், உங்கள் பாலினம், உங்கள் வயது மற்றும் உங்கள் மின்னஞ்சல் அல்லது தொலைபேசி அது அப்படியே சேமிக்கப்படுகிறது. ஆனால் கடவுச்சொல் பற்றி என்ன? நான் சொன்னது போல் ஒரு கடவுச்சொல் ஒரு வலைத்தளத்தின் தரவுத்தளத்தில் ஒரு எளிய உரையாக சேமிக்கப்படாது. எனவே இந்த கடவுச்சொல் ஒரு ஹாஷிங் வழிமுறையின் உள்ளீடாக வழங்கப்படுகிறது. இந்த ஹாஷிங் அல்காரிதம் வழங்கிய வெளியீடு கடவுச்சொல்லின் மறைகுறியாக்கப்பட்ட வடிவமாகும். இது சீரற்றதாக தோன்றுகிறது, ஆனால் இல்லை. இந்த ஹாஷ் செய்யப்பட்ட கடவுச்சொல் பேஸ்புக்கின் தரவுத்தளத்தில் சேமிக்கப்படுகிறது, ஆனால் வெற்று உரை அல்ல. அதாவது நீங்கள் உள்ளிட்ட கடவுச்சொல் ஒருபோதும் பேஸ்புக்கின் தரவுத்தளத்தில் ஒரு எளிய உரையாக சேமிக்கப்படாது. அதற்கு பதிலாக அது மட்டுமே குறியாக்கம் செய்யப்பட்டது, அல்லது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் ஹாஷ் செய்யப்பட்ட கடவுச்சொல் பேஸ்புக்கின் தரவுத்தளத்தில் சேமிக்கப்படுகிறது. இப்போது பேஸ்புக்கில் தரவு மீறல் இருந்ததாகவும் ஹேக்கர்கள் பேஸ்புக்கின் பயனர் தகவலை அணுக முடிந்தது என்றும் வைத்துக் கொள்வோம். அதில் அவர்களின் பெயர், வயது, பாலினம் மற்றும் மின்னஞ்சல் மற்றும் கடவுச்சொல் ஆகியவை அடங்கும். ஹேக்கர்கள் இந்த தகவலை கொண்டிருந்தாலும் கடவுச்சொல் குறியாக்கம் செய்யப்பட்டிருப்பதால் அவர்கள் எந்த குறிப்பிட்ட பயனர் கணக்கிலும் உள்நுழைய முடியாது. ஹேக்கர் ஹாஷ் செய்யப்பட்ட கடவுச்சொல்லுடன் எந்த ஒரு குறிப்பிட்ட பயனர் கணக்கிலும் உள்நுழைய முயற்சித்தால் அவருக்கு அணுகல் வழங்கப்படாது. அவர் கடவுச்சொல்லை மட்டுமே உள்ளிட வேண்டும். அது எளிய உரையில் உள்ளது. எனவே ஹேக்கர் இப்போது என்ன செய்கிறார்? உள்ளுணர்வாக ஹாஷை அதன் எளிய உரை வடிவமாக மாற்றுவதே உரை வழி. ஆனால் இது மிகவும் சாத்தியமற்றது, ஏனென்றால் ஒரு ஹாஷ் ஒரு வழி செயல்பாடு. மேலும் ஒரு ஹாஷின் எளிய உரை வடிவத்தை ஹாஷிலிருந்து பெற முடியாது. அப்படித்தான் ஹாஷிங் வழிமுறைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. எனவே இப்போது என்ன? கடவுச்சொல்லின் வலிமை விளையாட்டில் வரும்போது இது நிகழ்கிறது. ஃபேஸ்புக்கில் பதிவு பெற நான் முன்பு பயன்படுத்திய டெஸ்ட் 1,23,456 போன்ற பொதுவான கடவுச்சொல்லை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் ஹேக்கர் உங்கள் கடவுச்சொல்லின் எளிய உரை வடிவத்தை ஹாஷ் தரத்திலிருந்து எளிதாக அறிய முடியும். வானவில் அட்டவணைகள் என்று அழைக்கப்படும் ஒன்று உள்ளது. இந்த வானவில் அட்டவணைகளில் பொதுவாக பயன்படுத்தப்படும் பல கடவுச்சொற்களின் கடவுச்சொல் ஹாஷ்களும் அவற்றின் எளிய உரை வடிவங்களும் உள்ளன. எனவே ஹேக்கர் தன்னிடம் உள்ள கடவுச்சொல் ஹாஷ் மூலம் ஒரு எளிய தேடலை செய்ய முடியும். மேலும் கடவுச்சொல் ஹாஷ் வானவில் அட்டவணையில் இருந்தால் கடவுச்சொல் வெற்றிகரமாக சிதைந்துவிட்டது என்று அர்த்தம். இப்போது கடவுச்சொல் ஒரு எளிய உரை வடிவத்தில் உள்ளது. வானவில் அட்டவணையில் பொதுவாக பயன்படுத்தப்படும் கடவுச்சொற்களின் கடவுச்சொல் ஹாஷ்கள் மட்டுமே உள்ளன என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு குறிப்பாக நீங்கள் அதை கிராக் ஸ்டேஷனில் நீங்களே முயற்சி செய்யலாம். நெட். ஆனால் கடவுச்சொல் பொதுவாக பயன்படுத்தப்படும் கடவுச்சொல்லாக இல்லாவிட்டால் என்ன செய்வது? அப்படியானால் ரெயின்போ டேபிள்களால் எந்த பயனும் இல்லை. எனவே டிக்ஷனரி அட்டாக் மற்றும் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் வருகிறது. இரண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானவை. டிக்ஷனரி அட்டாக்கில் உங்களிடம் ஒரு சொற்களஞ்சியம் உள்ளது. ஒரு சொல் பட்டியல் என்பது நிறைய கடவுச்சொற்களை கொண்ட ஒரு பெரிய உரைக்கோப்பை தவிர வேறில்லை. ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்கில் ஹேக்கர் ஒரு குறியீட்டை எழுதுகிறார். இது சொல் பட்டியல் கோப்பில் இருக்கும் ஒவ்வொரு கடவுச்சொல்லின் கடவுச்சொல் ஹாஷுடன் உடைக்கப்பட வேண்டிய கடவுச்சொல் ஹாஷை ஒப்பிடுகிறது. ஏதேனும் ஹாஷ் பொருந்தினால் கிராக் வெற்றிகரமாக உள்ளது என்று அர்த்தம். இப்போது ஹாஷ் செய்யப்பட்ட கடவுச்சொல்லின் வெற்று உரை எங்களிடம் உள்ளது. இப்போது இந்த தாக்குதல் இலக்கு குறிப்பிட்டதாகவும் இருக்கலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட நபரை குறிவைத்து உங்கள் சொந்த சொற்களஞ்சியத்தை நீங்கள் உருவாக்கலாம். அவரை பற்றிய சில அடிப்படை விவரங்களை நீங்கள் அறிந்திருந்தால் அவர் தனது கடவுச்சொல்லை வடிவமைக்க அவரது அடிப்படை விவரங்களை பயன்படுத்தினார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பயன்படுத்தும் சொல் பட்டியலின் தரத்தின் அடிப்படையில் இந்த தாக்குதல் வெற்றி அல்லது தோல்வியாக இருக்கலாம். ஒரு முரட்டுத்தனமான தாக்குதலில் ஒவ்வொரு எழுத்துக்கள், சின்னங்கள் மற்றும் எண்களின் கலவையும் அவற்றின் ஹாஷ் வடிவங்களாக மாற்றப்பட்டு பின்னர் உடைக்கப்பட வேண்டிய கடவுச்சொல் ஹாஷுடன் ஒப்பிடப்படுகின்றன. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் நீங்கள் உண்மையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடவுச்சொல்லையும் எடுத்து அதை அதன் ஹாஷாக மாற்றி ஹாஷ்கள் பொருந்துகிறதா என்று சரிபார்க்கவும். எனவே ஆம், இந்த முறையை பயன்படுத்தி ஒரு வலுவான கடவுச்சொல்லை உடைக்க எப்போதும் எடுக்கும். இருப்பினும் கணினியின் செயலாக்க வேகம் போதுமானதாக இருந்தால் ஆம், எளிய கடவுச்சொற்களை இந்த முறையால் எளிதில் உடைக்க முடியும். கடவுச்சொற்களை உடைப்பதில் ஹேக்கர்களுக்கு கடினமான நேரத்தை வழங்க பாதுகாப்பு ஆய்வாளர்களால் உப்பு எனப்படும் புதிய நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நுட்பத்தில் பிளான் டெக்ஸ்ட் கடவுச்சொல்லின் குறிப்பிட்ட நிலைகளில் ஹாஷிங்கிற்கு முன் ஒரு குறிப்பிட்ட எழுத்துக்களின் கலவை செருகப்படுகிறது. ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் அதன் சொந்த உப்பு வழிமுறை உள்ளது. மேலும் அவர்கள் தங்கள் உப்பு வழிமுறை பகிரங்கப்படுத்துவதில்லை. எடுத்துக்காட்டாக பேஸ்புக்கின் உப்பு வழிமுறை ஆரம்பத்தில் 3வது எழுத்துக்கு பிறகு வெற்று உரை கடவுச்சொல்லின் முடிவில் ஒரு சரம் F மற்றும் 2 P செருகுகிறது என்று வைத்துக் கொள்வோம். கடவுச்சொல்லை உப்பு செய்த பிறகு உப்பு கடவுச்சொல் ஒரு ஹாஷிங் வழிமுறை மூலம் ஹாஷ் செய்யப்படுகிறது.
எனவே ஒரு உப்பு பயன்படுத்தப்படும்போது வானவில் அட்டவணைகள் பயனற்றவை, உடைக்கப்பட வேண்டிய கடவுச்சொல் பலவீனமான மற்றும் பொதுவாக பயன்படுத்தப்படும் கடவுச்சொல்லாக இருந்தாலும் கூட. ஏனெனில் சல்டிங் இல்லாமல் கடவுச்சொல்லின் ஹாஷுடன் பொருந்தாது. இது உப்பு. மேலும் ஒரு நிறுவனம் பயன்படுத்தும் உப்பு வழிமுறை ஹேக்கருக்கு ஏற்கனவே தெரியாவிட்டால் உப்பு கடவுச்சொற்களை உடைக்க ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் மற்றும் டிக்ஷனரி அட்டாக் பயனுள்ளதாக இருக்காது. எனவே இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோவை நீங்கள் விரும்பினால் லைக் செய்யுங்கள். மேலும் அற்புதமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே கருத்து தெரிவிக்கவும்.